திருமணமான பெண்கள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே சில நாட்கள் தங்கியிருக்காங்க. தங்கிட்டு மறுபடியும் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது தாய் வீட்டிலிருந்து சில பொருட்கள் கொண்டு வருவாங்க. தன்னுடைய வீட்டிற்கு உபயோகமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. சில பேர் தாய் வீடே கொடுத்துருவாங்க, இந்தாம்மா கொண்டு போடுவாங்க. இல்லாட்டி இவங்களே எனக்கு தேவை, என் வீட்டில் இல்லைன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இப்படி எந்த வகையான பொருட்களை கொண்டு வந்தால் இந்த வீட்டுக்கு ஆகாது? சில பொருட்கள் கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை. சில பொருட்கள் தாய் வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் பூந்த வீட்டில் பல பிரச்சனை கிளப்பும். அப்படி பல பிரச்சனை கிளப்புற பொருட்கள் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து அவங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். அவங்க நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்னைக்கு திருமணமான பெண்கள் தாய் வீட்டிலிருந்து எந்த பொருட்களை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருமணமான உடனே பூந்த வீட்டிற்கு வந்து விடுவார்கள். வந்த உடனே தாய் வீட்டிற்கு போகும் நாட்கள் குறைவாக இருக்கும். சில நாட்கள் போவாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. சில பேர் வருடக்கணக்காக போய் பல வருடங்களுக்கு கழிச்சு போவாங்க. இப்படி போறவங்க தன்னுடைய தாய் வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது என்ன ஆகுனாக்க, தாய் சில பொருட்களை கொடுத்துருவாங்க, இந்தாம்மா உனக்கு இது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை அந்த பெண்ணை திருமணமான பெண்ணை என்ன செய்வாங்கன்னா, எங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தாய் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது சில பொருட்கள் பாதிப்பை உருவாக்கும். யாரு? பூந்த வீட்டுக்கு. எந்த விதமான பொருட்கள் அந்த பூந்த வீட்டுக்கு பாதிப்பு உருவாக்கும் அப்படின்னா, இந்த திருமணமான பெண் தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து கத்திரிக்கோள், ஊசி, கத்தி, இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை தாய் வீட்டிலிருந்து பூந்த வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் 2 வீட்டிற்கும் உரசலை கொடுக்கும். 2 வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில கொடுக்கும். இந்த மாதிரி பொருட்கள் கொண்டு வந்தார். அதே மாதிரி அந்த திருமணமான பெண் தாய் வீட்டில் விளக்குகள் பயன்படுத்தியிருப்பாங்க. காமாட்சி விளக்கு இருக்கு, காமாட்சி விளக்கு இருக்கு, அதுபோக குத்து விளக்கு இருக்கு. இந்த மாதிரி வீட்டில் தீபம் பொறுத்திருக்கா பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பொருளை பார்த்த உடனே இந்த பொருளை கொடு, எங்கள் வீட்டுக்கு அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வருவாங்க. இந்த மாதிரி பயன்படுத்திய பொருட்களை, விளக்குகளை எடுத்து வரக்கூடாது. அப்படி எடுத்து வந்தால் தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிற லட்சுமி கடாட்சம் ஃபுல்லாக அப்படியே போயிடும். இதனால தான் தாய் வீட்டிலேருந்து விளக்குகள் எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதே மாதிரி தாய் வீட்டிலேருந்து துடைப்பம், நம்ம வீட்டில் துடைக்கிற துடைப்பம், இல்லை வீட்டில் செவர்களை துடைக்கிற அந்த ஒட்டடை அடிக்கிற பொருள், இந்த மாதிரி துடைக்கிற பொருட்கள், சுத்தப்படுத்துகிற பொருட்கள் எதுவுமே எடுத்து வரக்கூடாது. இப்படி எடுத்துட்டு வந்தா அந்த வீட்டில் வறுமை உருவாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமை மட்டுமில்ல, அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அதாவது தாய் வீட்டில் சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். அந்த குடும்ப பிரச்சனைகள் அப்படியே அந்த துடைப்பத்தோட எடுத்து பூந்த வீட்டில் விட்ட மாதிரி பூந்த வீட்டிலையும் பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சாஸ்திரம் சொல்லுது. முன்னாடிலாம் அரிசி அளக்கிறதுக்கு படி யூஸ் பண்ணுவாங்க. 1 படி, 2 படி, அரைப்படி, காப்படி அப்படின்னு சொல்லி அளந்து சமையல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது இன்னைக்கு நடைமுறையில் பல வீடுகளில் இருக்கு. அப்படி சில வீடுகளில் அந்த படி யூஸ் பண்றது இல்லை, ஒரு கையளவில் அள்ளி போடுவாங்க. ஆனா இதே தாய் வீட்டில் இந்த படி இருக்கு பார்த்தீங்களா, அளக்கிற படி, இந்த படி இருந்தா எடுத்து வந்துடக்கூடாது. தாய் வீட்டிலேருந்து எடுத்து பூந்த வீட்டில் கொடுத்தா இந்த தாய் வீடும் சரி பூந்த வீடும் சரி 2 வீட்லையும் வறுமைகள் சேரும் அப்படின்னு சொல்லியும் சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி சில சமைக்கிற பொருட்கள், தாய் வீட்டிலிருந்து பாகக்காய் இருக்குல்ல, அது முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், இந்த மாதிரி பொருட்கள், அதாவது கசக்கக்கூடிய பொருட்களை பூந்த வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. இதனால என்ன 2 வீட்டுக்குள்ள மனக்கசப்பு உருவாகும். இது வரைக்கும் அது 2 வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை பேசினால 2 பேர் சரி கட்டி போற அளவு இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி பொருட்களை அடிக்கடி கொண்டு வரதுனால என்னன்னா 2 வீட்டிற்குள் மனக்கசப்புகளை உருவாக்கி விடும் அப்படிங்கையும் சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி வீட்டில் தாய் வீட்டுக்கு போனோடனே அங்க சமையல் தடபுடான்னு பண்ணிடுவாங்க. மழை வந்துருச்சு, இதுக்காக அந்த கரியடு, கோழிக்கறி எடு, அந்த மாதிரி சொல்லி மாமிசம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க.
அதுபோக அந்த தாய் வீட்டிலேருந்து அந்த பெண் வந்து தன்னுடைய பூந்து வீட்டுக்கு போகும்போது சமையல் வந்து சமைச்ச அந்த சமையல் மாமிச சமையலை கையில் கொடுத்து விட்டுருவாங்க. நீ கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடுமான்னு. அப்படி கொடுத்து வரவும் கூடாது. ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் வரும் வழியில் காத்து கருப்பு அவங்கள அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காத்து கருப்பு வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சில பேர் நினைத்தாலும் காத்து கருப்பு அடிக்கும்னு ஒரு நம்பிக்கை பல பேர்த்திட்ட இருக்கு. அதனால மாமிச பொருட்களை பூந்த வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. புது பொண்ணை புகுந்த வீட்டுக்கு போனோடனே கோலம் போடுவது ஒரு வழக்கமா இருக்கு. தாய் வீட்டுக்கு போனோடனே அங்க அவங்க பயன்படுத்திய கோலப்பொடிகள் கலர் கலரா வண்ண கோலப்பொடியெல்லாம் இருக்கு. அந்த வண்ண கோலப்பொடிகள்லாம் வந்து தாய் வீட்டில் இருந்து அதை கொண்டு போய் பூந்து வீட்டுக்கு கையோடு எடுத்துட்டு போகக்கூடாது. இப்படி கையோடு எடுத்துட்டு போனா அவங்களோடு சேர்ந்து தாய் வீட்டில இருந்து லட்சுமி கடாட்சம் போயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஈரத்துணி இருக்கு பார்த்தீங்களா, ஈரத்துணி, அப்புறம் துவைத்த துணிகள், இந்த மாதிரி துணிகளை தாய் வீட்டிலிருந்து எடுத்து போகக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் பக்கத்து தூரமா இருக்கும். அந்த தூரத்துல வந்து வீட்டில் எனக்கு வந்து நீர் பயன்பாடு கம்மியா இருக்கு, எங்க வீட்டில் வந்து தண்ணி இல்லைங்கல்ல, அதனால போய் என்னுடைய தாய் வீட்டில் போய் நான் துவைச்சிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி துணிகளை கொண்டு போய் துவைத்து விட்டு அந்த ஈரத்துணிகளை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய புகுந்த வீட்டில் காயப்படலாம்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இதை யமனையே வந்து அழைப்பது போல அப்படிங்கிறாங்க. யமனை மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு போக்குவரத்துல வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விடும். இப்போ பைக்கில் போகிறோமா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும், காரில் போகிறோமா சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும், நடந்து போகிறோமா சின்ன தடுக்கல் விழுந்து கீழோட விழுந்துருவோம். இந்த மாதிரி சில ஆபத்துக்கள் நேரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப திருமணமான பெண்கள் இனிமேல் தாய் வீட்டிலிருந்து வரும்பொழுது இந்த மாதிரி பொருட்களை தவிர்த்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது.